கஷ்டமாக. ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னும் இப்போ தான் கடைக்கு வந்துட்டு மணி 8:30 தான் ஆகுது. போட தூக்கி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கடை க்ளீனாக தான் இருக்குது. சும்மா லைட்டாக மட்டும் கூட்டி விட்டு பூ 2 நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து கட்டவே இல்லை. சாமிக்கு போகிறதுக்கு இன்றைக்கினா கட்டணும். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக அரிஞ்சு நைட்டெல்லாம் காய போட்டிருக்கேன். பீட்ரூட்டு உருளைக்கிழங்குலாம் அதெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் போடணும். ஸ்டாக் பார்த்திங்கன்னா குளியல் பொடி, ஹேர் பேக்கு இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு. சரிங்களா, ஃபுல்லாகவுமே வச்சுருக்கேன். இன்னும் நிறையா ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து இன்றைக்கி தயாரிக்க போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஸ்கின் ஒயிட்டனிங் தயாரிக்க போகிறேன். சரிங்களா, நான் ரொம்ப டேனாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அது யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும். அதுக்கு நிறைய ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரிலாம் போட வேண்டியது வரும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸில் லைட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்கும். சரிங்களா, அதனால் அது நம்மளோட ப்ராடக்டில் எப்படி சொல்கிறது, கெமிக்கல் பேஸ் தான், ஆனால் கொஞ்சம். சரிங்களா, அவ்வளோதான். போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டேவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பூக்கட்டை உட்காந்துட்டே கொஞ்சமாக கட்டுவோம் அப்போதைக்கு சாமிக்கு மட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அதை எடுத்து காய போடணும். அதுதான் மெயின். இல்லை போய் காய போட்டுடலாமான்னு பார்க்குற. பூ கூட அப்புறம் கட்டிக்கலாம். சரி பார்ப்போம். வெயில் வேறு இன்றைக்கி சூப்பராக அடிக்குது. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். பூ நிறைய இருக்குது கட்டுறது, அது ஒரு பிரச்சனை. பருப்பு வச்சனா சவுண்டு கீன்னு அடிச்சிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஆயிடுச்சு. நம்ம மேலே கொண்டு போய் காய போட்டு வந்துடுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் இந்த பக்கம் காட்டுறேன் எப்படி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நைட்லாம் வந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணி பாத்திரம் அலைக்கு போட்டு எல்லாமே எப்படி ஸ்லைஸாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு 5 நாள் காயணும். அது 5 நாளைக்கு மேலே அது ட்ரை ஆயிடுச்சுனாலும் மடியும் காய போடணும். சரிங்களா, இந்த ப்ராசஸிங் எல்லாமே நான் பொடிக்காக வந்து 4 கிலோ இருக்குது. இந்த பீட்ரூட் மட்டும் 4 கிலோ. ஆனால் இது வந்து காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 1/4 கிலோ தான் கிடைக்கும். சரிங்களா, உருளைக்கிழங்கு வந்து 2.5 கிலோ போட்டிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா, இதை கொண்டு போய் நல்லா வெயிலில் காய போடணும். கொண்டு போயிடுவோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோவும் நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் பொடிக்கு மிக்ஸு எப்படி சொல்கிறது, அவங்க இல்லைன்னா அரைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நல்லா ட்ரையாக காஞ்சா அவங்க ஓகே சொல்கிற வரைக்குமே நான் அதை காய போடணும். இனி இதுதான் வேலையே. காய போட்டு சாயந்தரம் வந்து மதியானம் ஒரு தடவை கிளறி விடணும், சாயந்தரம் ஒரு தடவை. சும்மா கால் வருது. எவ்வளோ போட்டு இவ்வளோ தான் இருக்குது ஒரு நாளில். இன்னும் 5 நாளில் ஒரு கைப்பிடி தான் வரும். கிட்டத்தட்ட இது எத்தனை ரூபாய்க்கு இருக்குது? 300 ரூபா காய் வந்து இவ்வளோ தான் இருக்குது. 300 ரூபா இல்லை, 290 ரூபா என்னவோ.